இந்து கோவில் வாஸ்து சாஸ்திரம். இந்து கோவில்கள் உள்ளார்ந்த ஆன்மீகத்திற்கும் பக்திக்கு இடமாகவும் வழிபாட்டிற்கும் முக்கியமான இடமாக கணக்கிடப்படுகின்றன. இந்த கோவில்களை கட்டுவதற்கான வாஸ்து சாஸ்திரத்திற்கான குறிப்புகள் தெய்வத்தின் அன்பையும் ஆன்மீக சமாதானத்தையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கோவில்களின் கட்டமைப்பு மற்றும் அமைப்புக்கு சில குறிப்புகள் அடிப்படையானவை. இங்கே அந்த குறிப்புகளை விரிவாக கூறலாம். மந்திரத்திற்கு சிறந்த திசை. வடகிழக்கு. மந்திரங்கள் மற்றும் வழிபாட்டிற்கான சிறந்த திசை வடகிழக்கு ஆகும். இந்த திசையின் பயன் திருநீலா அல்லது செவ்வந்தி தேவர் சக்தி வழிபாட்டின் மையமாக கொண்டு மூலத்தை அதிகரிக்க உதவுகிறது. எனவே கோவிலின் மந்திரம் வடகிழக்கு திசையுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். கோயிலின் திசை. முகம் வடக்கு அல்லது கிழக்கு. கோயிலின் நுழைவாயில் வழிபடுபவர்களின் முகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். இது பக்தர்களுக்கு சூரிய ஒளி மற்றும் சக்தி உள்ள திசையை நேரடியாக பெற உதவுகிறது. கோயிலின் நுழைவு வாயில். கிழக்கு திசை. கோயிலின் நுழைவாயில் கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இது வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த திசையாக கருதப்படுகிறது. மேலும் வாயிலை பெரியதாகவும் வலுவாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வ சிலைகள். முகத்தை வடக்கு. கோவிலுக்குள் நுழைந்த பிறகு தெய்வ சிலைகள் பக்தர்களுக்கு தெரியக்கூடாது. தெய்வங்களின் சிலைகள் தரை மட்டத்திலிருந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் அனுமன், தட்சிணாமூர்த்தி மற்றும் காளி தேவியின் சிலைகள் தென் திசையை நோக்கி இருக்க வேண்டும். ஜன்னல்கள். கிழக்கு பகுதி. கோயிலின் ஜன்னல்கள் கிழக்கு பகுதியில் மட்டுமே இருக்க வேண்டும். இது சூரிய ஒளி மற்றும் சக்தி வாய்ந்த திசைகளை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. நிலத்தின் வடிவம். சதுரம் அல்லது செவ்வகமான நிலம். கோயிலுக்கு சரியான வடிவிலான நிலத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியமாகும். நிலம் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்க வேண்டும். ஒழுங்கற்ற நிலங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். காலணி ஸ்டாண்ட். தெற்கு பகுதி. கோயிலின் தெற்கு பகுதியில் காலணி ஸ்டாண்ட் வைக்க வேண்டும். இது அந்த பகுதியின் பாகுபாட்டை பெருக்க உதவுகிறது. நீர் ஆதாரங்கள். கிழக்கு பகுதி. கோயிலின் கிழக்கு பகுதியில் நீர் ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இது சக்தி மற்றும் தூய்மையை உறுதிப்படுத்துகிறது. கோவிலின் சுற்றுப்புறம். வணிகம் மற்றும் குடியிருப்பு. எந்தவொரு வணிக அல்லது குடியிருப்பு கட்டுமானமும் கோயிலுக்கு அருகாமையில் தவிர்க்கப்பட வேண்டும். இது அமைதி மற்றும் ஆன்மீக நிலையை மேம்படுத்த உதவுகிறது. நிலத்தடி மற்றும் மேல்நிலை தொட்டிகள். தென்மேற்கு திசை. நிலத்தடி மற்றும் மேல்நிலை தொட்டிகள் தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும். இது நிலத்தடி நீர்வாயின் பராமரிப்பு மற்றும் சக்தியை உறுதி செய்ய உதவுகிறது. சமையலறை. தென்கிழக்கு மூலையில். வாஸ்து விதிப்படி கோவிலின் தென்கிழக்கு மூலையில் சமையலறை இருக்க வேண்டும். இது கோவிலின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவுகிறது. நன்கொடை பெட்டி. வடக்கு அல்லது கிழக்கு. நன்கொடை பெட்டியை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். இது நன்கொடை பெறுவதற்கும் பக்தர்களுக்கான வசதியையும் உறுதி செய்ய உதவுகிறது. சாய்வு மற்றும் கடல். கிழக்கு திசை. முடிந்தால் கிழக்கு திசையில் கடல் அல்லது ஆறு இருக்கும் இடத்தில் கோயில் கட்ட வேண்டும். மேலும் சாய்வு தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். தீபஸ்தம்பம் மற்றும் அக்னிகுண்டு. தென்கிழக்கு மூலையில். தீபஸ்தம்பம், அக்னிகுண்டு மற்றும் ஹோங்குண்டு ஆகியவை தென்கிழக்கு மூலையில் இருக்க வேண்டும். இது தீவினை மற்றும் அக்னி சக்தியை வெற்றிகரமாக நிலைநாட்ட உதவுகிறது. வண்ணங்கள். வெள்ளை, மஞ்சள் அல்லது காவி. சுவர்கள், தூண்கள் மற்றும் தரையின் நிறம் வெள்ளை, மஞ்சள் அல்லது காவி நிறத்தில் இருக்க வேண்டும். இது அமைதியான மற்றும் சக்தியான சுருக்கத்தை உருவாக்க உதவுகிறது. 6 மணி முதல் 9 மணி வரை. காலை 6 மணி முதல் 9 மணி வரை சூரிய கதிர்கள் நேரடியாக சிலைகள் மீது பட வேண்டும். இது தெய்வ சக்தியின் அதிகரிப்புக்கு உதவுகிறது. பரிக்கிரமா செய்ய இடம். பொதுவான இடம். பக்தர்கள் சிலைகளை சுற்றி பரிக்கிரமா செய்ய போதுமான இடம் இருக்க வேண்டும். இது பக்தர்களின் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துகிறது. ஹனுமான் சிலை. தெற்கு திசை. ஒரே நேரத்தில் பல கடவுள்களின் சிலைகள் இருந்தால் முதலில் ஹனுமான் சிலையை தெற்கு திசையில் வைக்க வேண்டும். இது பயத்தை அழிக்கவும் சக்தியை வழங்கவும் உதவுகிறது. பண்டிதர் வசிப்பு. வளாகத்திற்கு வெளியே. கோயிலின் பண்டிதர் கோயில் பகுதிக்குள் வசிக்கக்கூடாது. அவர் வளாகத்திற்கு வெளியே ஒரு அறையில் தங்க வேண்டும். இது கோயிலின் ஆன்மீக மற்றும் சுத்தமாக இருக்க உதவுகிறது. இந்த வாஸ்து குறிப்புகளை பின்பற்றி கோவில்களின் அமைப்பு மற்றும் கட்டுமானத்தை மிகச்சிறந்த முறையில் அமைத்து பக்தர்களுக்கான ஆன்மீக பரிமாணத்தை மேம்படுத்தலாம்.